பிரியா, உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். 3 பொண்ணு எனக்கு. ஓகே, நல்ல மாப்பிள்ளையே வேணும். நிச்சயமாக அதே மாதிரி கிடைப்பாங்க. இந்த பெண் எத்தனாவது பெண்? ஃபர்ஸ்ட் பெண். ரைட், ஓகே, சொல்லுங்கம்மா. பிரியாவுக்காக மாப்பிள்ளை பார்க்குறோம். சரி, நல்ல மாப்பிள்ளையாக வேணும். சரி. மருமகனாக இருக்கணும், மகனாகவும் இருக்கணும். 2 ரோல் பண்ணக்கூடிய நல்ல பையன் வேணும். ஓகேம்மா, ரைட், ஓகே. பிரியா, என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். 2 இயர்ஸாக நான் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். சரி. பட் இப்போ இல்லை, ரிசைன் பண்ணிவிட்டேன். எனக்கு ஒரு குட் ஹஸ்பண்ட் அண்ட் வீட்டில் இருக்க நல்லா இருக்கிறது. படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், உங்களை அருமையாக பார்த்துக்கணும். மிகச்சிறந்த கணவன் கிடைப்பாங்க, நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பி பிரியா, வயது 25, டிஎச்எம் முடித்தவர், பிஎஸ்சி படித்துக் கொண்டிருப்பவர், சத்தீஸ்கர் மாநிலத்தில் வசிப்பவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். பிரியா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 763374. கல்யாண மாலையில் புவனேஸ்வரி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் சிஸ்டம் இன்ஜினியராக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. புவனேஸ்வரியின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சேது நாராயணன், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, பிடெக் முடிச்சிருக்கிறாரு. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஃபின்லாண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. சேது நாராயணன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அருண் பிரசாத், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். I am Dr. Kanagasundaram. சரி. Associate Professor of Community Medicine, Mary Medical College, retired from service. ஓகே. He finished his B and MBA சரி. and working as the Deputy Manager, State Bank of India. சரி. Here in the beach branch. ஓகே. எங்களுக்கு பொண்ணு வந்து எப்படி இருக்கணும்னா, பிஇ படித்த பொண்ணு, எம்பிஏ படித்த பொண்ணுங்க. சரி. ஃபிசிக்ஸில் பிஜி படித்தவங்க, ஓகே. பிஹெச்டி படித்தவங்க. சரி. We want a good girl from a good family. ஓகே. சோழிவலால் பிள்ளையாக இருந்தாலும் சரி, மதர் if they come, they are also welcome. வெரி குட், ரைட், ஓகே. சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? நல்ல மணமகளாக வேணும். சரி, மருமகள் சரி. நல்ல குணம் இருக்கணும். குணம் இருக்கணும், நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும். அது மாதிரி நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக உங்களுக்கு சிறந்த மருமகளாக அருண் பிரசாத்துக்கு நல்ல மனைவியாக கூடிய சீக்கிரமே வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கே அருண் பிரசாத், வயது 36, பிஇ எம்பிஏ முடித்தவர், டெப்டி மேனேஜராக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். அருண் பிரசாத் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 760478. கல்யாண மாலையில் ஷர்மிளா, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. திருச்சியில் பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விவாகரத்து ஆனவங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஷர்மிளாவுக்கு அமையப்போகும் இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் ராஜேஷ்குமார், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. துபாயில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ராஜேஷ்குமார் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாய் நகரில் நடைபெற்ற கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி இருப்பதில் நிறைவு அடைவதே, ரெக்கை கட்டி பறப்பதே சென்ற வார தொடர்ச்சி. சார், வாழ்க்கையில இருக்கிறத வச்சு நிறைவடைகிறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு தெரியணும் சார். வாழ்க்கையில வாழ்க்கை அனுபவிக்க இது இல்லையே அது இல்லையேங்கிறது அந்த சைடு, இருக்கிறத அனுபவிக்க பேர் தான்டா வாழ்க்கை, அது எங்க சைடு. மின்னல் வெளிச்சத்தை பார்க்க முடியலன்னு வருத்தப்படாத, குறைஞ்சபட்சம் ஜன்னல் வெளிச்சமாவது நம்ம வீட்டுக்குள்ள வருதுன்னு சந்தோஷப்படு. எங்க தோட்டத்தில் பட்டாம்பூச்சியே வரமாட்டேன்னு கவலைப்படாத, நம்ம சமயக்கட்டில் கரப்பாம்பூச்சி இல்லாம இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷப்படு. நான் பால்கனியில் நிக்க முடியலன்னு வருத்தப்படாத, தெருவில் நிக்காம கடவுள் வச்சுக்கிறான், அது வரைக்கும் சந்தோஷப்படு. சார், வாழ்க்கைனா என்ன சார்? ஒரு டாக்டர் கிட்ட போய் வாழ்க்கை என்னன்னு கேளுங்க, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் வாழ்க்கை, தப்புன்னு முடிச்சிடும். ஒரு சன்னியாசிட்ட போய் வாழ்க்கை என்னன்னு கேளுங்க, வெந்ததை தின்கிறோம், விதி வந்தால் சாகுறோம் அவன். ஒரு நடிகன் போய் வாழ்க்கை என்ன கேளுங்க, சார் மார்க்கெட் இருந்தா மேக்கப் இல்லைன்னா பேக்கப் அவன். ஒரு அரசியல்வாதி கிட்ட போய் வாழ்க்கை என்னன்னு கேளுங்க, முதல்ல எலெக்ஷன் அப்புறம் கலெக்ஷன் அவன். என்ன மாதிரி டீச்சர்கிட்ட போய் கேளுங்க வாழ்க்கைனா என்னன்னு, டிஓ வந்தா திண்டாட்டம், டிஏஆர்னா கொண்டாட்டம் நம்ம.
அப்போ வாழ்க்கைனா உண்மையிலே என்ன, எங்கேயோ இருக்கிறத தேடி போறது வாழ்க்கை இல்ல சார். அன்றாடம் வாழ்க்கையில் சின்ன சின்ன அனுபவங்கள் வருகிறதே, அந்த அனுபவங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவதுதான் வாழ்க்கை. எல்லாரும் சொல்றாங்க, நாங்க எதுக்காக ஓடுறோம்? குடும்பத்துக்காக ஓடுறோம், பிள்ளைங்களுக்காக ஓடுறோம் சொல்லுவான். குடும்பத்துக்காக ஓடுகிறேன் என்று சொல்லவர்கள் மறந்து விடாதீர்கள், நீங்கள் அந்த அவசரத்தில் குடும்பத்தை விட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உன் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு போடணுங்கிறது முக்கியம் தான்டா, அதோட முக்கியம் உன் புள்ள கூட உட்கார்ந்து சாப்பிடணுங்கிறது முக்கியம் இல்லையா? நாளைக்கு உன் பிள்ளைக்கு வாங்குகிற சிம்மாசனம் இருக்கட்டும், இன்றைக்கு உன் பிள்ளை தொட்டிலை ஆட்டுவதற்கு நீ தேவை என்பதை மறந்து விடாது. சில பேர் ஓடிட்டு தான் எதுக்கு இவ்வளவு தூரம் ஓடி வந்தோம்னு நினைக்கிறான். நிறைய பேருக்கு தொடங்கிட்டு சில பேர் முடிக்க முடியாம இருக்கிறான். இந்த டிவி சீரியல்லாம் பாத்துக்கிறீங்களா, 500 வாரம் 600 வாரம் தொற்று முடிக்க தெரியாம முடிச்சு நிற்பான். ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கேட்குறேன், என்ன சீரியல் முடிக்கலையானா, அது ஆமாம் சார் முடிக்கணும், எங்கே தொடங்கணும் எப்படி தொடங்கணும்னு தெரில, எப்படி முடிக்கிறதுன்னு தெரிலன்னா. நான் உடனே ஒரு ஐடியா சொன்னேன், அதெல்லாம் கவலைப்படாதரா, ஒரு சீரியல் முடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அதில் வர ஒரு கேரக்டர் கதையை முடிச்சிடணும்னா. ஒரே வாரத்தில் சீரியல் முடிச்சிட்டான். எந்த கேரக்டர் கதையை முடிச்சிங்கன்னு கேட்டேன். சார் எந்த கேரக்டர் கதையை முடிக்கிறதுன்னு தெரில, பேசாமல் டேரக்டர் கதையை முடிச்சிட்டோன்ட்டான். நமக்கு சார் நம்ம வாழ்க்கையில திருப்தி, நம்ம வேலையில திருப்தி, நம்ம சார்ந்திருக்கிற ஊர்ல திருப்தி, நமக்கு கிடைச்சிருக்கிற அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டியில திருப்தி அடைகிற பழக்கம் கிடையாது. இப்ப கண்ணாடி முன்னால நிக்கிற எல்லாருமே என்ன நினைக்கிறான், இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சவப்பா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் முடி, இப்படி நினைக்கிறான். எல்லாம் நினைக்கிறானா இல்லையா? கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்றான், இப்படி இருந்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம், இப்படிதான் இருந்துட்டோமே, அதுக்கப்புறம் இப்படி இருந்துக்கலாம்னா. ஒரு சுவாரஸ்யமான செய்தி சொல்லவா, மனிதன் என்று சொல்கிறார்கள். இப்போ கீழே பாதம்ன்றான், நான் ஒரு அடி எடுத்து வச்சா மலையினுடைய அடிவாரத்தை அடின்றோம். அப்புறம் அடுத்தது கால், உடம்ப 4 துண்டா போட்டா இது கால் பகுதி, அதனால இது கால். கீழே விழுந்த உடனே முதல்ல முட்டுது, இது முட்டி. அப்புறம் இது அரை, உடம்ப பாதியா வெட்டினா இது அரை. இந்த அறையில கட்டுற கயிறுக்கு பேர் தான் அரை நான் கயிறு. அதை தான் நம்மளால் அண்ணாகவரும்ட்டான். இந்த அறையையும் இந்த காலையும் தொடுக்கிற பணியை செய்வதால் இது தொடை. அதுக்கு மேல வயிறு, வர்றதெல்லாம் கொஞ்ச நேரம் இங்க இருக்குது, வா இரு, அதனால இது பேர் வயிறு. இது கழுத்து, இந்த உடம்பையும் இந்த தலையும் இழுத்து கட்டி வச்சிருக்கு, இது கழுத்து. இது முடி, இதுக்கு மேல ஒன்னும் இல்லை தோட முடி, அதனால இது பேர் முடி. கடவுள் கச்சிதமா தான் நம்மளை பற்றிக்கிறான், நாம தான் அவனுக்கே கரெக்ஷன் சொல்லி உட்காந்து. இப்போ எல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் ரைட்டு, நீங்க சொல்றது ரைட், அப்ப நாங்க முன்னேறக்கூடாதா? நாங்க முன்னேறணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லையா? நாங்க வாழ்க்கையில் இப்படியே இருக்கணும்ன்றியா, அப்படியே பிறந்த மாதிரி இருக்கணும்ன்றியா, வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதான்னு கேட்பாங்க. முன்னேறணும் தான். பயணப்படுவது வேறு, பதட்டப்படுவது வேறு. ஒன்றை நோக்கி பயணப்படுவது என்பது, அதுக்காக பதட்டப்படுவது என்பது வேறு. வாழ்க்கைன்னு என்ன சார்? நல்ல வீடு எது, நல்ல வாழ்க்கை எது? கடன், பகை, நோய், இந்த மூன்றும் எவன் வீட்டில் இல்லையோ அது நல்ல வீடு. கடன் வரக்கூடாது, என்ன பண்ணணும்? நல்லா உழைக்கணும். பகை வரக்கூடாது, என்ன பண்ணணும்? எல்லாரையும் நேசிக்கணும். நோய் வரக்கூடாது, என்ன பண்ணணும்? சாப்பிடுறதுக்கு முன்னால யோசிக்கணும். பதட்டப்படுற அவசரத்துல என்ன ஆயிடுது, நீங்க ஆளா பிறக்கிறதுனால உங்களுக்கு கடன் வருகிறது, கடனை அடைக்க முடியாதனால் பகை வருகிறது, ரெண்டுத்தையும் நினைச்சு நோய் வருது. இதெல்லாம் தேவையா? என்னைக்கோ நடக்கிற பளபளப்புக்காக போய் அன்னாட வாழ்க்கையில் இருக்கிற கலகலப்பு எழுந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். நம்ம பெருசா சாதிக்கணும் ஒண்ணு வேணாம் சார். மழை பெஞ்சிச்சு மெட்ராஸ்ல, பெருசா பங்களா கட்டினா, 10 வருஷமா பக்கத்து வீட்டுல இருந்தவன மொட்டை மாடியில் மீட் பண்ணிக்கிறான். ஹலோ, நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா? நானும் இங்கதான் இருக்கிறேன். நீ 10 வருஷமா பக்கத்து வீட்டுக்காரனே தெரியாம வாழ்த்து, என்ன வாழ்க்கை, என்ன பெரிய வாழ்க்கை யோசித்து பாருங்க. எங்கேயோ போய் சம்பாரிச்சு பாஸ்புக்ல இருக்கிற பணத்தை எல்லாம் கொட்டி இங்க ஒரு வீடை கட்டிட்டு அதுல வசிக்க முடியாம அந்த வீட்டை ஃபேஸ்புக்ல பார்த்து உட்காந்துக்கிறான். இது தேவையா? யோசித்து பாருங்கள் சார். நாளைய பற்றி நம்பிக்கை தான் வாழ்க்கை அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நாளைய பற்றிய மர்மமும் வாழ்க்கை சார். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இன்றைக்கு வாழ்க்கை நிஜம். நமக்கு சில விஷயங்கள் உண்மையிலே தெரியாது, தெரியக்கூடாது, தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஏன் மீசை முளைக்கிறது ஆணுக்கு தெரியாது, ஏன் பெண்மை பூக்கிறது பெண்ணுக்கு தெரியாது, ஏன் பற்கள் முளைக்கிறது மடலைக்கு தெரியாது, ஏன் மரணம் அழைக்கிறது முதுமைக்கு தெரியாது, ஏன் மனிதன் அழுகின்றான் கடவுளுக்கு தெரியாது, கடவுள் எங்கு இருக்கின்றான் மனிதனுக்கு தெரியாது, எல்லாமும் எல்லாருக்கும் எப்போதும் தெரியாது, என்றாலும் வாழ்கின்றோம் ஏனென்று தெரியாது. கல்யாண மாலையில் ஸ்ரீனிவாசன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா பேர் ஆர்எம் சேஷாத்ரி, சரி. அம்மா பேர் எஸ் அன்னபூர்ணி. ஓகே. எனக்கு 3 சிஸ்டர்ஸ். ஓகே. எல்லாருக்கும் மேரேஜ் முடிஞ்சிச்சு, இப்போ எனக்கு பார்த்துட்டு இருக்கோம். வெரி குட், ரைட். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணி? MBA ஃபினான்ஸ். ஓகே. ஆடிட்டர் அசிஸ்டண்டாக இருக்கேன். ஓகே. நல்ல குணமாக நல்ல எண்ணமாக இருக்கிற பொண்ணு வேணும், நல்ல பெண்ணாக வேணும். நிச்சயமா அதே மாதிரி கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஸ்ரீனிவாசன், வயது 35, BBA MBA ஃபினான்ஸ் முடித்தவர், அசிஸ்டன்ட் ஆடிட்டராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ஸ்ரீனிவாசன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 726765.
கல்யாண மாலையில் டாக்டர் சரவணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, MA, MEd மேலும் PhD முடிச்சிருக்கிறாரு. சென்னை காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இடது காலில் சிறிதளவே பாதிப்பு உள்ளவர். UG அல்லது PG முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. டாக்டர் சரவணனுக்கு சிறந்த இல்வாழ்க்கை துணை அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் வினோதினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, MSc முடிச்சிருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. வினோதினியின் விருப்பம் அப்படியே நிறைவேறணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் ரிச்சா முதலியார் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். We belong to Mudliar caste. ஓகே. I am working in Bhilai Steel Plant. It is a unit of Steel Authority of India Limited. சரி. We have 2 daughters. ஓகே. We are looking for an elder daughter. ஓகே. She has completed MTech from IIT Roorkee. எக்ஸலன்ட். Now she is a research associate in Indian Institute of Science, Bangalore. ஓ வெரி குட். ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா. MS, MTech, PhD இந்தாக்க நல்லா இருக்கும். சரிம்மா. எத்திக்கல் வேல்யூஸ் உள்ள பையனாக இருக்கணும். ரைட். ஓகே. அதே மாதிரிம்மா நல்ல படித்து நல்ல வேலையில் இருக்கிற சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ரிச்சா முதலியார் வயது 26, MTech IIT ரூர்க்கியில் முடித்தவர். ரிசர்ச் அசோசியேட்டாக பெங்களூரில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். ரிச்சா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 735299. கல்யாண மாலையில் சரித்ரா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இது 26, MBA பண்ணியிருக்கிறாங்க. மும்பையில் HR எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிறவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சரித்ரா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கார்த்திகை செல்வி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இது 28, BCom மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. திருச்சியில் இருக்கிறாங்க. படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. கார்த்திகை செல்வி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மகிழ்ச்சினா என்ன, மன நிறைவுனா என்ன? இப்போ நீங்கள் எல்லாரும் கை தட்டுறீங்கல்ல, இது மகிழ்ச்சி. இப்போ இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகும்போது அந்த பட்டிமன்றம் போனோம், நல்ல விஷயம்லாம் சொன்னாங்க, கரெக்ட் தான், அவங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆமாம்மா அதை நான் கூட அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது மனநிறைவு. இந்த மகிழ்ச்சி மறைஞ்சிரும், ஆனால் அந்த மனநிறைவு நிலைக்கும். ஆகவே கடவுள் எனக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல, இவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, இது போதாதா? இந்த வாழ்க்கை வச்சு மேலே திருப்பி திருப்பி வாழ்க்கை கொடுப்பாரு. இப்போ கல்யாண மாலை இருக்குது, ஒருத்தர் வராரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு, போயிட்டு அதுலேருந்து அவர் வாழ்க்கை வந்துடும். அதை விட்டுட்டு நான் கல்யாண மாலைக்கு ரெகுலர் கஸ்டமராக இருப்பேன்னு சொல்ல முடியுமா? அவரு ரெகுலரா வந்தாலும் தப்பு, இவரு ரெகுலரா பண்ணி வச்சாலும் தப்பு. எதுக்கு ரெகுலரா பொண்ணு கேட்டா? இப்போ உங்க யாரையாவது மேடையில் கூப்பிட்டு உங்ககிட்ட எல்லாம் என்னென்ன இல்லைன்னு சொல்லுங்க, கடகடன்னு எல்லாரும் சொல்லிடுவீங்க. என்னென்ன இருக்குன்னா கொஞ்சம் யோசித்து தான் சொல்லுவீங்க. ஏன்னா இல்லாத விஷயங்களை நினைத்து கொண்டே இருக்கிற நாம் இருக்கிற விஷயங்களை இழந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை. எனவே கனவில் வருகிற ஆப்பிளை விட கையில் இருக்கிற நெல்லிக்காய் நிஜம். நன்றி, வணக்கம். விண்ணை வேண்டி மண்ணை இழந்து விடக்கூடாது அப்படின்னு முடிச்சுட்டார். கனவில் வருகிற ஆப்பிளை விட கையில் இருக்கிற நெல்லிக்காவே போதும்ட்டார். எவ்வளவு தெளிவாக அடிச்சிருக்கார் பாருங்க, ரொம்ப தத்துவமாக அடிக்கிறார். அதுவும் ரொம்ப சுருக்கமாக சட்டு 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 சட்டுன்னு சொல்கிறார். எதுக்குயா பளபளப்பை வேண்டி கலகலப்பை இழப்பதான்றார். அதாவது நான் நினைக்கிறேன் ஒரு வீட்டம்மா அடிக்கடி பியூட்டி ஷாப்புக்கு போகிறாங்கன்னு தெரியுது. அதை அங்கே சொல்ல மாட்டாமல் இங்கே வந்து ஒன்றே சொல்லலைம்மா, பட்டிமன்றத்தில் இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி சொன்னேன். இப்போ நம்ம அதை தொடங்கி விட்டுட்டோம். இனி அவருக்கு வீட்டில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். இன்றைய வாழ்க்கை நிஜம், நாளைக்கு ஏன் நீ கவலைப்படுற அப்படின்னு முடிச்சிட்டார். இதை மறுக்கிறது என்பது கொஞ்சம் கடினம்தான். தண்ணியை கிணறு குடிங்க, ஏன்னா அவரும் கவிதையாக அடிச்சிருக்காரு. வாங்க, திரு சேஷாத்திரி அவர்கள். ரெக்கை கட்டி பறப்பதே. மதிப்பிற்குரிய நடுவரை அவர்களே, பேச வந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, இந்த விழாவை மிகச் சிறப்பாக இங்கே ஒருங்கிணைத்திருக்கும் பிலாய் தமிழ்ச்சங்க நண்பர்களே,
கல்யாண மாலை திரு மோகன் ஐயா அவர்களே, திருமதி மீரா நாகராஜன் அம்மா அவர்களே, இந்த அவை முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நடுவரையா, நான் தெரியாம தான் கேட்குறேன். வாழ்க்கை இன்னைக்கு மாதிரிதே என்னைக்குமே இருக்க போகுதுன்னு வைங்களேன், அது சுவாரஸ்யமா இருக்குமா? இருக்காது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் எதிர்காலத்தில் நாம் கண்ட கனவெல்லாம் பலிக்க போகுது, நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற போகுது அப்படின்ற நம்பிக்கை இருப்பதால் தாங்க வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கு. அந்த சுவாரஸ்யம் இருக்கிறனால தான் காலையில் எந்திரிச்ச உடனே பல் தேய்க்கிறோம். இல்லைன்னு வைங்களேன், பல் தேய்ச்சன அப்புறம் படுத்துருவோம். இல்லை, சில பேர் தேய்க்காமலே படுத்துடுறான். அருட்பிரகாசம் என்ன பண்றாருன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். பொதுவாக ஒரு பொருள் 2 முறை படைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று நம்ம கற்பனையில் அது முதல்ல படைக்கப்படும், அதுக்கப்புறம் தான் அது நிஜத்தில் படைக்கப்படும். ஆக கற்பனை தான் நிஜத்திற்கே அடிப்படை, அதுதான் ப்ளூ பிரிண்ட். ஒரு காலத்தில் பறவைகள் போல நாமும் பறந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ரைட் பிரதர்ஸ் செய்த கற்பனை தான் இன்னைக்கு நிஜமாவே நாமெல்லாம் விமானத்தில் பறந்துட்டு இருக்கோம். இவ்வளோ பேசுகிறாரு அருட்பிரகாசம். இன்னைக்கு காலையில் எங்களுக்கு சென்னையிலேருந்து பில்லாய்க்கு 6 மணிக்கு தான் ஃப்ளைட்டு, 2:45 ஏர்போர்ட் வந்துட்டோம். வீட்டை விட்டு வெளியே தான் இருக்கு. 2:45 ஏர்போர்ட் வந்துட்டு எங்களெல்லாம் ஃபோன் பண்ணி எழுப்பி, பைலட்டுக்கு ஃபோன் பண்ணி எழுப்பி, ஏர்போர்ட்டை வாச தெளிச்சு கோலம் போட்டுன்னு இருக்கு. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? பறந்து வர்றதுக்கு அவ்வளோ ஆசை அவருக்கு. ஆனால் இங்கே வந்து அப்படியே மாற்றி பேசுகிறாரு, இருக்குது போதும், எதுக்கு ஆசைப்படாதீங்க. எனக்கு ஒரு டவுட் சார், இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்களே, நீங்கள் அரசியல்வாதியா இல்லை ஆன்மீகவாதியா? போதும் என்று மனமே பொன் செய்யும் மருந்துன்னு ஒரு ரத்தின சுருக்கமாக பேசியிருக்காரு. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், யாருக்கு இங்கே போதுன்ற மனசு இருக்கு? இல்லை 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 இல்லை. இல்லாததை பற்றி ஏன் பேசுறீங்க? அதானே, இல்லாத ஏன் பேசணும்? இல்லாதது பொல்லாதது பற்றியெல்லாம் பேசக்கூடாதுங்க. அதுவும் எங்கள் ஐயாவை நடுவராக வச்சுக்கிட்டு. தோட்டத்தில் பறக்கின்ற பட்டாம்பூச்சி எங்களுக்கு வேண்டாம், வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சி இல்லாமல் இருந்தால் போதும். கரப்பாம்பூச்சியை பறக்குது சார். கிடைக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருங்க, கிடைக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருக்க. நாங்கள் என்ன உதிரி கட்சியா? ஓ, எது உதிரி கட்சியா? இருக்கிறத வச்சுக்கிட்டா கொடுக்கறத வச்சா